வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் விநாயகப் பெருமானுக்கு மூஷிகன் வாகனமாக வந்த கதையை அறிந்தோம். இந்த அத்தியாயத்தில் மயில் வாகனராகிய வேழமுகனை பற்றி அறிவோம். ஒரு காலகட்டத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி போர் நடப்பது இயல்பான ஒன்று. அப்படி ஒரு சமயம் போர் நடைபெற்ற பொழுது அசுரர்களின் கையானது ஓங்கியது. இனிமேல் தங்களால் அசுரர்களை வெல்ல முடியாது என்பதனை அறிந்த தேவர்கள் மிகவும் அச்சம் கொண்டு வேத சாஸ்திரங்களை அஸ்திரங்களாக்கி அசுரர்கள் மீது ஏவினர். அதனை தாங்கிக் கொள்ள முடியாத அசுரர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்த அசுரர்கள் சங்காஸ்வரன் என்ற அசுர அரசனிடம் சென்று, அசுரர்கள தலைவனே, தேவர்கள் தேவ சாஸ்திரங்கள் வைத்திருக்கும் வரையில் அவர்களை எங்களால் வெல்லவே முடியாது. எனவே நீங்கள்தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது அங்கே ஒரு திட்டமானது உருவானது. சங்காஸ்வரன் மிகப்பெரிய பலசாலி, வல்லவன் என்றாலும் அவனின் தம்பி கமலாசுரன் அவனை விட 1000 மடங்கு பலசாலி மற்றும் வல்லவன். எனவே சங்காசுரன் தனது தம்பியை அழைத்து, கமலாசுரா, பிரம்மதேவரிடம் வேத சாஸ்திரங்கள் இருக்கின்றன, நீ மாய உருவம் கொண்டு அவற்றை கைப்பற்றி வா என்றான். அவனும் அவ்வாறே வேத சாஸ்திரங்களை கைப்பற்றி அதனை கடலுக்குள் ஒளித்து வைத்து அதற்கு தகுந்த காவலும் வைத்தான். வேத சாஸ்திரங்களை காணாத தேவர்கள் அனைவரும் மிகுந்த வருத்தம் அடைந்தனர். அசுரர்களிடமிருந்து நம்மை காக்கும் ஒரே ஆயுதமாக வேத சாஸ்திரங்கள் இருந்தது. அதுவும் இப்பொழுது தொலைந்து விட்டதால் நம்மை காப்பாற்றி கொள்ள வேறு வழியே இல்லை. அசுரர்கள் நிச்சயம் நம்மை அழித்து விடுவார்கள் என்று அஞ்சி நடுங்கினர். இதனால் தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவரிடம் தங்களது பயத்தை கூற பிரம்மன் அவர்களை அழைத்து கொண்டு நேராக மகாவிஷ்ணுவிடம் சென்றார். ஆனால் அப்பொழுது அவர் நிஷ்டையில் இருக்கவே அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். அதனை கேட்ட சிவன், அச்சம் வேண்டாம், மகாவிஷ்ணு விரைவில் நிஷ்டையில் இருந்து எழுந்து சங்காசுரனை சம்ஹாரம் செய்வார் என்று உறுதியளித்தார். இதனை கேட்ட பிரம்மா, பரமேஸ்வரா, மகாவிஷ்ணுவால் சங்காசுரனை சமாளிக்க முடியாது, அவரை விட 100 மடங்கு பலமிக்கவரால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்றார். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.